இந்த பிரஜனுக்கு என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னே தெரியல. லிட்ரலாக அவர் வந்து அந்த 90s கிட்ஸோட ஒரு க்ரஷ்ஷாக இருந்தார். அந்த பேரை எப்படிலாம் ஸ்பாயில் பண்ணலாங்கிறதுக்காக தான் பிக் பாஸ்குள்ளே வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்துட்டு சபரியை ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணது அவரால் தாங்கிக்க முடியல. அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணவங்கள தான் போய் அடிக்கணும். அவர் வந்து ஃபஸ்ட்டாக போயிட்டு நிற்கலை. இது வந்து நார்மல் ரேங்கிங் டாஸ்க் இல்லை. அதுக்கு வந்துட்டு சொல்லார், இவன் இன்னைக்கு வந்து அந்த குண்டை எடுத்து அப்படி அடித்தான் அந்த கோட்டை டாஸ்கில், இப்படி நாக்கை கடிச்சிட்டு இப்படி காலை இப்படி வச்சுட்டு வேணும்னு பார்த்து அடித்தான், இங்கே அடிக்கலாம் அங்கே அடிக்கலான்னு ஒரு மாதிரி அக்லி ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு நான் வேணும்னு முகத்தில் கண்ணில் படணுங்கிறது மாதிரி பார்த்து அடித்தான்னு இப்படி என்னெல்லாமோ இல்லாத ரொம்ப ஃபால்ஸ் அக்யூசேஷன் எல்லாம் ரொம்ப அநியாயமாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இதை நீ பார்த்த இல்லைன்னு கேட்டோன்னே திவ்யா உங்ககிட்ட தான் கேட்குறேன்னொடனே திவ்யா சொல்கிறாங்க, நான் அடிக்கிட்டில் இருந்தேன், நான் பார்க்கல அப்படிங்கிறாங்க. உடனே சாண்ட்ரா வந்து கை தூக்குறாங்க. இவங்க 2 பேருமே மாறி மாறி வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இப்போ வந்து ஒரு ப்ரீகேஜி குழந்தைய அவங்க அம்மாவோட ஸ்கூலுக்கு அனுப்புகிற கதை தான் இது வந்து 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபையும் சேர்த்து இதில் அனுப்பியிருக்கிறது. ஏன்னா இதுவே எப்படின்னா, நம்ம யாருமே நமக்கு தெரியாதவங்க கிட்ட நம்ம எப்படி தைரியம் இல்லாத இடத்துல நம்ம எப்படி சர்வே பண்ணுறோங்கிறது தான் அந்த ஷோ. அதுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபும் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டும் இருக்கும்போது ஒரு பயங்கரமான மாரல் சப்போர்ட், அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் லெவலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஈஸியாக அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. அவங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஐயோ நம்மளை எல்லாரும் ஒதுக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயமே அவங்க 2 பேத்துக்குமே இருக்காது. ஸோ பிரஜன் வந்து ஒருவேளை சாண்ட்ரா தனியாக வந்திருந்தால் இதோட நல்லா விளையாண்டுருந்துருப்பாங்க. இவர் வந்து சாண்ட்ராவோட பேரையும் சேர்ந்து தான் கெடுக்கிறாருன்னு எனக்கு தோணுது. உட்காந்துட்டு இப்படி வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ அநியாயமாக சபரியை வந்து லிட்ரலாக டார்கெட் பண்ணுறாங்க எல்லோரும் சபரியை. எங்கேயே அந்த சபரியை எல்லோரும் டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணுறாங்க, சபரி எல்லோரும் திட்டுறாங்கங்கிறது ஏன் மக்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியலை. ஏன்னா வந்து அவர் நடிக்க தான் செய்கிறாருங்கிற மாதிரி ஒரு முடிவே பண்ணிட்டாங்க. அதனால யாரும் அதை வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்குறதுக்கு ரெடி இல்லை. இங்கே எல்லாம் வந்துட்டு இப்போ பிரசன்ட்க்கு எப்படின்னா ஒரு வாயில் போட்ட அவல் மாதிரி தான் சபரி. எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து சபரியை ஒரு குத்திட்டு போக வேண்டியது. வேணும்னு நடித்தான், பார்வதியை வேணும்னு நடித்தான், அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பிரஜன் வந்து கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாக வெளியில் எக்ஸ்போஸ் ஆவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ரிஸ்ரான்னு ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, அவங்களுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.